ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு க்ளவுட் ஆஃப் லேர்னிங். உங்களோட டெட்டு ப்ரிப்பரேஷன்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு. இன்னும் 42 டேஸ் தான் இருக்குது நம்மளோட டெட் எக்ஸாமுக்கு. ஆனால் நான் இது வரைக்கும் எதுவுமே படிக்கலை. இனிமேலும் படித்து என்னால் பாஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஏன்னா நம்ம இனிமே இருக்கிற இந்த 42 டேஸாவது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 6th to 8th வரைக்கும் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அதுக்கான டேஸ் டீட்டெயில்ஸ் தான் நான் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டடி பிளான் படி படிச்சிங்கன்னா 6th to 8th நம்ம கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணலாம். பட் இடையிலையும் நம்ம 9th 10th தமிழ் கண்டிப்பாக படித்தே ஆகணும். எனக்குமே சுத்தமாக டைமே கிடைக்கல. ஏன்னா எனக்கு பேபி இருக்கனால, அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் வரனால அதை பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. பட் டோன்ட் வெரி, வீடியோவே போடலைனாலும் நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு பிஒய்க்யூ எல்லாமே சென்ட் பண்ணுறேன். இப்போ அக்டோபர் 15க்கு அப்புறம் நம்ம எல்லா பிஓக்குமே ஒவ்வொரு டெஸ்ட்டாக அட்டன் பண்ணிடுவோம். ஓகே, ஃப்ரீ டெஸ்ட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் பண்ணிடலாம். நான் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் புக் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு புக்கு. இப்போ தமிழ் இங்கிலீஷ் ஒரு டேர்ம் புக் நம்ம கண்டிப்பாக 1 டேஸில் ஃபினிஷ் பண்ணிடலாம். அதை ஒரு நாளைக்கு ஒரு புக்குன்னு படிக்கலாம். மேக்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால் அதுக்கு 2 டேஸ் 3 டேஸ் 5 டேஸ் அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுபடி படிங்க. சயின்ஸில் மொத்தம் 44 டாபிக்ஸ் இருக்குது. மேக்ஸில் 20 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம டாபிக் வைஸ் படித்து பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இம்பாசிபிள். பட் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக படித்து பாஸ் பண்ணலாம். இல்லை நான் டாபிக் வைஸ் தான் படிக்கணும்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், நான் டெலிகிராம் குரூப்பில் போடுறேன், பார்த்து படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட், பை பாய்.